இந்த தை பொங்கல் நாளில் பச்சை அரிசியில நீங்க பொங்கல் செய்வீங்க. நான் இந்த பதிவுல சிறுதானியத்துல ஒரு பொங்கல், குறிப்பா பனிவரகு, வரகுல பனிவரகு அப்படிங்கிற ஒரு சிறுதானியம் இருக்கு. அதுல சர்க்கரை பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு டெமோ ஒண்ணு காட்ட போறோம். சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு ஒயிட் ரைஸ்ல வேண்டாம் அல்லது பச்சை அரிசி சேராது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சிறுதானிய பொங்கல் சூப்பரா இருக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும், பெரியவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். பனிவரகு பொங்கல் செய்யறதுக்கு ஒரு 150 கிராம் பனிவரகு அரிசி, 50 கிராம் ஒரு பங்கு மட்டும் பாசி பருப்பு எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம குண்டு வெல்லம் எடுத்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளவு அரிசி போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியா வேணும் அப்படின்னா. தண்ணி வெல்லம் பாத்தீங்கன்னா 4 முதல் 4.5 டம்ளர், அதாவது எவ்வளவு அரிசி போட்டீங்களோ அதுல இருந்து 4 மடங்கு தண்ணி ஊத்திக்கலாம். அது உலை காஞ்சிட்டு இருக்கணும். உலை காஞ்சிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் ஒரு பேன்ல நெய் போட்டுக்கோங்க. நெய் இதுக்காகனா நம்ம சேர்க்கக்கூடிய முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உலை கொதிக்கும் பொழுது அரிசி போடுங்க. நிறைய பேர் இதை குக்கர்ல வச்சு அதுக்கப்புறம் வெள்ளத்தை காய்ச்சி அதுல ஊத்தி என்னென்னமோ பண்ணி வீடியோ ஒரு சிலது பார்த்தேன். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளா உலை கொதிச்சோடனே அரிசி எடுத்து போட்டீங்கனாலே போதும். பாருங்க எவ்வளவு அழகா கொதிச்சிட்டு இருக்குது. பொங்கல் பொங்கி வருது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பாடிடலாமா? பொங்கலோ பொங்கல் பாடியாச்சு. ஸோ இப்போ பொங்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அது குக்கர்ல வச்சு அதை எடுத்து ப்ராசஸ் பண்றதை விட இப்படி பொங்கலா வச்சு சாப்பிட்றதா அது நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா உள்ள போடுற வெல்லம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் அது கூட. அதே மாதிரி இந்த பனிவரகு பொங்கல் மட்டும் கிடையாது, இதே ப்ராசஸ்ல நீங்க மற்ற பொங்கலும் எடுத்துக்கலாம். வரகு, திணை, சாமை இந்த மாதிரி எந்த மில்லட்ஸா இருந்தாலும் நீங்க இதே ஃபார்மேட்ல பொங்கல் செஞ்சு எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலா இருந்தாலும் சரி, வெண்பொங்கலும் இதே ஃபார்மேட்ல நம்ம செய்யலாம். கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் ஊத்திருக்கிறேன். அது கொதிச்சு வரும்பொழுது பால் ஊத்திக்கோங்க. ஏன்னா பாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லையா, நல்லா பாயில் ஆகணுன்றதுனால ஒரு அரை வேக்காடு அரிசி வெந்த உடனே பால் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அடுத்த பால் பொங்கல் ஆயிடுச்சு. இந்த பால் பொங்கல் கொதிச்சு வரும்பொழுது எவ்வளவு தண்ணி இருந்தது, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த தண்ணி எங்க போச்சுன்னே தெரியாது. அதுதான் சிறுதானியம். ஏன்னா சிறுதானியம் ட்ரைனஸ் அதிகன்றனால தண்ணி ஈஸியா இழுத்துரும். இப்ப நம்ம முடிச்சு வச்சிருந்த வெல்லம் அது மண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வடிகட்டு எல்லாம் போடுறது பாக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படி போட்டுக்கோங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இது அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு இந்த வெல்லம். அதனால வெல்லம் அப்படியே போட்டுட்டேன். கடைசியா நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு அண்ட் ஃபைனலி யூ கேன் ஆட் த ரோஸ்டட் cashew nuts அண்ட் raisins. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன். இதோடு கூட ஒரு 2-3 ஏலக்காய் நல்லா தட்டி ஏலக்காய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மனமாக சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட போறோம். நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடியது. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில வந்திருக்குது. எனக்கு சமையலே செய்ய தெரியாது. நான் செஞ்சே இவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்களாம் சூப்பரா சமையல் செய்யற ஆட்கள். நீங்க இன்னும் இதை விட இன்னும் பெட்டரா உங்களால செய்ய முடியும். ஸோ யூ கேன் மேக் இட் அஸ் அ டெய்லி ரொட்டீன் ஃபுட். இது சக்கரை பொங்கலா செய்யலாம் அல்லது நார்மல் பொங்கலா, நார்மல் உணவா செஞ்சுக்கலாம், சாப்பிடலாம். அண்ட் சூப்பரா இருக்குது, உண்மையிலே சொல்றேன். பட் ஏதோ வீடியோக்காக நான் சொல்லல. அருமையா இருக்கு, பிரமாதமாக இருக்கிறது. அவ்வளவுதான், சக்கரை பொங்கல் ரெடி. சாப்பிட்டாச்சு. பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் வெரி டேஸ்டி, ஹெல்தி. ஸோ உங்கள் அனைவருக்கும், பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டாக்டர் விஜய் டிவி சார்பா சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.